நான் லாஸ்ட் வீக் ரீகேப் ஓகே நான் லாஸ்ட் இது வரைக்கும் இந்த புக்கோட குட்டி ரீகேப் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த புக் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ். ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஃபுல் ஃபோக்கஸை போட்டு நார்மலா நம்ம ஒரு 10 டாஸ்க் மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கிறோம்னா அப்படி யோசிக்காம நம்ம ஃபோக்கஸை ஒரு டாஸ்க்ல மட்டும் போடுறது பத்தின புக் தான் ஹைப்பர் ஃபோக்கஸ். நம்ம ஃபோக்கஸை ஏன் ஒரு டாஸ்க்ல மட்டும் போடணும் அப்படின்னா, நம்ம 10 டாஸ்க் பண்றோம் சைமல்டேனியஸா நிறைய வேலைகள் அட் அ டைம்ல முடியுது அப்படின்னு நம்ம கிவன் அ டைம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம பிரெயின்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துல நாம வந்து போன் எடுக்கிறோம், அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்றோம், அப்புறம் பக்கத்துல ஏதோ இருக்கிற டேபிள்ல இருக்கிற புக் எடுத்து பாக்குறோம், இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். இந்த நாளையும் நம்ம சைமல்டேனியஸா பண்ணிட்டு அதை மல்டி டாஸ்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்றாருன்னா, அப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நிறைய பண்ணலாம் அப்படின்னு தோணுனா கூட டீப்பா கிரியேட்டிவா ப்ரொடக்டிவா ஒரு வேலையை பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் நம்ம ஏன் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணும் அப்படின்னா, நம்ம நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நமக்கு இப்ப ஒரு ஒரு பிசினஸ் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான திங்கிங் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி 4-5 டாஸ்க் பண்ணிட்டு போடும்போது அந்த திங்கிங் வந்து டீப்பா கிரியேட்டிவா ப்ரொடக்டிவா இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன் இருக்காதுங்கிறதா இன்னைக்கு சாப்டர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ்னா என்ன, ஏன் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே கூட டிஸ்கனெக்டிங், அதாவது நம்ம வந்து நிறைய வைஃபை கனெக்டிவிட்டியோடயே இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடய போன் கனெக்டிவிட்டியோடயே இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கு ஐ மீன் ஃபோக்கஸ் மோட்ல இருந்து நம்மள தவிர்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஸோ டிஸ்கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த வெரி பவர்ஃபுல் வே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கான்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி இஸ் ஆல்சோ ஒர்ஸ்ட் ஒரு ஒர்ஸ்ட் விஷயங்கிறாரு. அதாவது நம்ம பீப்புளோட கனெக்ட் ஆயிட்டே இருக்கிறது, போன்ல கனெக்ட் ஆயிட்டே இருக்கிறது, இமெயில்ஸ் அப்படின்னு 4-5 வச்சுட்டு கனெக்ட் ஆயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுவுமே நம்மளோட டீப் ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஃபோக்கஸ்க்கும் ஒரு மோசமான எதிரி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல வராரு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம், நிறைய வேலைகளை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம். ஆனா நம்ம சாதிச்ச விஷயங்கள் ரொம்ப டீப்பா போய் ஆக்சுவலா குரோத்தை பார்த்த விஷயங்கள்னு பார்த்தா ரொம்ப குறைவாதான் இருக்கும். லைக் பிஸி வைல் வெரி பிஸி வைல் அக்கம்ப்ளிஷிங் வெரி லிட்டில் அப்படின்னு சொல்ல வராரு. அண்ட் சில டேட்டாஸ் அப்படிங்கிறது டேட்டா சொல்றாரு என்னன்னா, நம்ம நார்மல் மைண்ட் வந்து 40 செகண்ட்ஸ் ஒன்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்தாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, போனை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, 40 செகண்ட்ஸ் ஒன் டிஸ்ட்ராக்ட் ஆகும். பிளஸ் நம்மளோட 47% ஆஃப் த டைம் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ல தான் இருக்குது. மினிமம் 40% ஆஃப் த டைம் எந்த ஆவரேஜா எந்த மனுஷன் எடுத்துக்கிட்டாலும் 100% காலைல எந்திரிக்கிறான், நைட் ஒரு தூங்க போறாங்க, அந்த ஒரு 14-15 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்ல யாருமே இருக்கிறது இல்ல. 47% ஆஃப் த டைம் வந்து மைண்ட் வாண்டர் ஆயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நிறைய பண்ண முடியும்னு நினைச்சு பண்ணிட்டே இருக்கிறோம். பட் ஆனா இந்த டேட்டாவெல்லாம் கொடுக்கும்போது நம்மளால கம்மியா தான் பண்ண முடியும். நம்மளோட லிமிடேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அத நம்மளால மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேட்டா சொல்ற மாதிரிதான் இந்த சாப்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம 100 கேஜி தூக்க முடியும்னு நினைச்சு தூக்கிட்டே இல்லாம நம்ம கேப்பபிலிட்டி 10 கேஜி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த 10 கேஜியை தூக்குறதுன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம அட்டென்ஷன் எங்க வேணா இருக்குது, எதை வேணா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பிளைண்டா போகாம நம்மளோட அட்டென்ஷன் இவ்வளவுதான், இதுல லிமிடேஷன்ஸ் இருக்குது, 40 செகண்டுக்கு ஒரு தடவை மைண்ட் மாறிடும், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் நம்மளால ஹோல்டு பண்ண முடியும். இப்படி எல்லாம் நம்ம லிமிடேஷன்ஸ் தெரியும் போது நம்ம எந்த விஷயத்த ஹோல்ட் பண்ண முடியும், எந்த விஷயத்துல நம்ம இருக்கிற கொஞ்சம் அட்டென்ஷன் எனர்ஜியை போட முடியும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இந்த ஹைப்பர் ஃபோக்கஸோட மெயின் ரீகேப் என்ன அப்படின்னா, நம்ம நம்ம ஆட்டோ பைலட் மோட், அதாவது நம்ம தேடி வர விஷயங்கள், நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒருத்தர் வராரு, இல்ல வந்து ஒரு போன் கால் வருது, ஒரு இமெயில் வருது, ஒன்ன பாத்துட்டு இருக்கோம், அதுல இருந்து அப்படியே இன்னொன்னுக்கு ஜம்ப் ஆகுறோம். அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட என்னென்ன விஷயம் வருதோ அந்த விஷயத்துல நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜியை போட்டுட்டே இருக்கோம் நம்ம. அது பேர் ஆட்டோ பைலட் மோடு. ஆனா அப்படி போடாம நாம எங்க எனர்ஜியை போட போறோம், நம்ம எங்க நம்மளோட ஃபோக்கஸ் போக போகுது அப்படின்னு முடிவு பண்ணி நாள் பூரா எல்லா டாஸ்க்கும் டெசிஷன் எடுத்துட்டே இருக்கிறது தான் அந்த ஆட்டோ பைலட் மோட சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்றாரு.
ஆட்டோ பைலட் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க், அந்த growth ஓரியன்ட் டாஸ்க் எல்லாம் வந்து நம்மளை தேடி வரவே வராது, நாம தான் தேடி போகணும். பிளஸ் அதுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி தேவைப்படும். சோ அதனால அந்த அப்படி நம்ம டெலிபரேட்டா அடுத்த 5 நிமிஷம் நான் இதுதான் பண்ண போறேன், என் ஃபோக்கஸ் இதுலதான் இருக்க போகுது, வேற எந்த ஃபோக்கஸ் வேற எந்த வேலையும் நான் பண்ண போறது இல்ல அப்படின்னு போட்டு அந்த growth டாஸ்க் எல்லாம் ஒர்க் பண்ணால் ஒழிய நம்ம வந்து கிரியேட்டிவாவோ ப்ரொடக்டிவாவோ ஒரு விஷயத்தை அச்சீவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், எனி ப்ரொடக்டிவ் டாஸ்க்கு அதுக்கான சரியான சூழ்நிலையை நிச்சயமா உருவாக்கணும் அப்படின்றாரு. இப்ப நம்ம வந்து தனியா போய் உட்கார்றது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வேலைகளை பண்றது, எல்லா வேலைகளையும் நாள் பூரா அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் எங்க நமக்கு ஃபோக்கஸ் அதிகமா தேவைப்படுதோ அந்த வேலைகளை இப்படி பண்ணா மட்டும்தான் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஒண்ணு தனியா போய் உட்கார்றது, அதுக்கான என்விரான்மெண்ட்டை உருவாக்குறது, போனை தள்ளி வைக்கிறது, போனை யூஸ் பண்ணாம சைலண்ட்ல போட்டு தள்ளி வைக்கிறது, என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பாசிபிளோ என்விரான்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஸ்டாப் பண்றது ரொம்ப முக்கியம். 2 விதமான டிஸ்ட்ராக்ஷன் சொல்றாரு. ஒண்ணு என்விரான்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், ரெண்டாவது நமக்குள்ளேயே வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன். சோ நமக்குள்ளேயே வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தா நம்மளோட தாட்ஸ், நம்ம நாளைக்கு நடக்க போற பிரச்சனை, இன்னைக்கு காலையில இருந்து நடந்துட்டு இருந்த பிரச்சனை, இல்ல பழைய பழைய பிரச்சனை, இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் பிரசன்ட்ல மாறி மாறி நமக்குள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். சோ அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த ஒரு வேலையை தான் பண்ணணும்னு தனியா போய் உட்கார்றோம்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துட்டு போய் உட்கார்ந்துட்டு, நமக்கு மைண்டுக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வருது திடீர்னு, இந்த வேலையை பண்ணும் அப்படின்னா எந்திரிச்சு போய் அப்பவே அந்த வேலையோ அந்த போன் காலையோ பண்ணாம பேப்பர்ல எழுதி வச்சுக்க சொல்றாரு. சோ தட் மைண்ட்ல இருந்து அது தனியா பேப்பருக்கு வந்துருது, திரும்ப மைண்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. சோ இந்த ஆட்டோ பைலட் மோட சுவிட்ச் ஆஃப் பண்றது ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது. நம்மளுக்கு எக்ஸசைஸும் கொடுக்குறாரு. ஹவு ஃப்ரீக்வென்ட்லி நம்ம இதைதான் பண்ண போறோம் சூஸ் பண்ணி நம்ம நாள்ல பண்றோம் அப்படிங்கறத நாள் பூரா பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம நம்ம வந்து எது வந்தாலும் வர்ற விஷயங்கள், யாராவது ஃபோன் பண்றாங்க இல்ல யாராவது வராங்கன்னா அந்த நம்மளை தேடி வர்ற வேலைகளுக்கு ஒரு கான்சியஸா இல்லாம அப்படியே நம்ம டைம் போட்டுட்டு இருக்கிறோமா, இல்ல எத்தனை தடவை நாம சூஸ் பண்ணி பண்றோம், இதுதான் நான் அடுத்த நிமிஷத்துல பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து எத்தனை தடவை நாம சூஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் எங்க போடுறதுன்னு நம்ம முடிவு பண்றோம் அப்படிங்கறது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நம்மளால பண்ண முடியுதுங்கிறது பார்க்க சொல்றாரு. நம்ம ரொம்ப இந்த இந்த இத நோட்டீஸ் பண்ண நம்மளோட அட்டென்ஷனை வந்து இன்டென்ஷனோட டெலிபரேட்டானா வெரி ஸ்பெசிபிக்கா போட போட நம்ம வந்து ஒரு ஹைலி கிரியேட்டிவ் அண்ட் ஹைலி ப்ரொடக்டிவ் அண்ட் மோர் ஃபோக்கஸ்டு பர்சனா நம்மளால மாற முடியும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு 10 வழி போகும். ஆனா எந்த வழியில போகணும் அப்படிங்கறத நாம தான் சூஸ் பண்ணணும். 10 வழியிலயும் மாறி மாறி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்கேயுமே ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆக மாட்டோம். சோ எந்த வழியில போறோம் அப்படிங்கறத நம்ம தான் ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். அதாவது 4 டைப் ஆஃப் டாஸ்க் சொல்றாரு. இந்த இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, நெசசரி ஒர்க்கு, பர்பஸ்ஃபுல் ஒர்க்கு, அன்னெசரி ஒர்க்கு, டிஸ்ட்ராக்டிங் ஒர்க். இப்போ லாஸ்ட் வீக் இதை நம்ம எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் பூரா எடுத்துக்கிட்டு நம்மளோட ஃபோக்கஸ், ஐ மீன் நாள் பூரா நம்ம பண்ண டாஸ்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுல எந்தெந்த டாஸ்க் எந்தெந்த கேட்டகரியில வரும்னு பார்த்திருந்தோம். ஸோ நெசசரி ஒர்க் அப்படின்னா அது வந்து ப்ரொடக்டிவா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் அன்அட்ராக்டிவாவும் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த டேபிள கிளீன் பண்றது, இந்த டெய்லி மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும். இது வந்து அன்ப்ரொடக்டிவான ஒர்க்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அன்அட்ராக்டிவான ஒர்க்கா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னெசரி ஒர்க், அதாவது அன்அட்ராக்டிவாவும் இருக்கும், அன்ப்ரொடக்டிவாவும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யணும், ஒரு முக்கியமான வேலை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த முக்கியமான வேலை பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது உட்கார்ந்து ஒரு டீப்பா ஒரு இனோவேஷன் பண்ணணும், இல்ல ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும், இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணா கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா பிரெயினுக்கு அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும், நிறைய ஃபோக்கஸ் தேவைப்படும். அப்ப பிரெயின் வந்து அது கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரெயின் சோம்பேறித்தனம் படும்போது என்ன ஆகும், உங்க பிரெயின் வந்து உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணும். எப்படி ஏமாத்த ட்ரை பண்ணும்னா, ரொம்ப முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கும்போது ஆக்சுவலி அதுக்கு வந்து நீங்க தனியா உட்கார்ந்து ஃபோக்கஸ்டா பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா பிரெயினுக்கு அது முடியாம இருக்கும். உடனே என்ன பண்ணும், மத்த அதாவது மத்த வேலைகள், அதாவது ப்ரொடக்டிவா இல்லாத வேலைகள், ஆனா உங்களை பிஸியா வச்சுக்கூடிய வேலைகள், அதெல்லாம் உங்களை பண்ண வைக்கும். அப்ப வந்து நீங்க வந்து பிஸியா இருக்கீங்க, அதை பண்ணணும், இது பண்ணணும், இந்த ஃபோன் கால் பண்ணணும், அதாவது டாப் ப்ரியாரிட்டி வேலைகள் நிறைய இருக்கும்போது
நம்ம வந்து ஒரு லீஸ்ட் ப்ரியாரிட்டி வேலையை எடுத்து பண்ணிட்டு இருப்போம். இது வந்து நமக்கே தெரியாம பிரெயின் வந்து நம்ம மேனிபுலேட் பண்ண வைக்குது. எது கஷ்டமா இருக்குதோ பிரெயினுக்கு, அது பிரெயின் வந்து உங்களை அலோவ் பண்றது இல்லை. உதாரணத்துக்கு இப்ப காலைல எந்திரிச்ச உடனே இன்னும் 5 நிமிஷம் தூங்குறது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன். ஆனா எந்திரிச்சு போய் எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஜோன். பிரெயினை வந்து உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்க ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது, நம்ம ஹாப்பியா இருக்கும்போது டோபமைன் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஹாப்பி ஹார்மோன் நம்ம மைண்ட்ல சுரக்கும். பிரெயின் வந்து எப்பவுமே அதுக்கு அடிமை. அததான் நம்ம மேனிபுலேட் பண்ணி அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல கூட ஒரு இது பார்த்தோம். இப்ப நம்ம வந்து இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி, அதாவது நாயை ட்ரெயின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சிட் அப்னு ட்ரெயின் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை அது சிட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு எலும்பு துண்டு கொடுப்பாங்க. ஏன்னா உட்கார்ந்தா அந்த எலும்பு துண்டு கிடைக்கும் அப்படின்னு பிரெயின் அசோசியேட் பண்ண வைக்கிறதுக்காக. சோ நம்மவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரன்னிங் போகணும், ஜாகிங் போகணும் அப்படின்னா, ஜாகிங் போய் முடிச்ச உடனே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு சாக்லேட் சாப்பிடுறது பிடிக்கும்னா, ஜாகிங் போய் முடிச்ச உடனே சாக்லேட் சாப்பிட்டு பிரெயினுக்கு அந்த ரிவார்டை கொடுத்தோம் அப்படின்னா, பிரெயின் வந்து அந்த 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 சாக்லேட் அப்படிங்கிற அந்த ஹாப்பி இவெண்ட்டுக்கும் அதுக்கு சுரக்கிற டோபமைனுக்கும் தான் அடிமையாகும். சோ அதாவது பிரெயினோட ஹேபிட் நாம எப்படி நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல. அந்த மாதிரிதான் இங்க அதே கான்செப்ட் தான் எங்கேயும் வர மாதிரி எனக்கு தோணுது. பிரெயின் வந்து ஒரு வேலையை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிற பட்சத்துல பிரெயின் வந்து வேற ஒரு ஈஸியான வேலையை பண்ணி, அன்ப்ரொடக்டிவான வேலையை பண்ணி உங்களையே பிஸியா காமிச்சுக்கும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து மிஸ்டு காலுக்கு ரிவர்ட் பண்ணுவோம். எப்ப ரிவர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, முக்கியமா உட்காந்து அட்மின்ஸ் போக்க போட ஆரம்பிக்கும் போது. முக்கியமா உட்காந்து எஸ்ஓபி போடணுங்கிறது மைண்ட்ல இருக்கும். மைண்டு கண்டிப்பா பல தடவை வந்திருக்கும். ஆனா பல தடவை வந்த உடனே அது கஷ்டமா இருக்கும் மைண்டுக்கு. அப்ப என்ன பண்ணும், வேற ஈஸியான டாஸ்க் கொடுத்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை பிஸியா வச்சுக்கும். இது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் லேசினஸ் தான் சொல்றாரு. இது வந்து நம்ம பிஸி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆக்டிவா இருக்கீங்க, பட் ஆக்டிவா இருக்கிற ஒரு லேசினஸ் தான். ஏன்னா பண்ண வேண்டிய வேலையை நீங்க ஆக்சுவலி பண்ணல, தேவையில்லாத வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. 3வது டிஸ்ட்ராக்டிங் ஒர்க். என்னன்னா லோ ரிட்டர்ன் ஒர்க்ஸ். எதெல்லாம் வந்து நம்ம போடுற எனர்ஜி அண்ட் டைமுக்கு ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்டிங் ஒர்க். அந்த லோ ரிட்டர்ன் ஒர்க்ல என்னென்னலாம் வரும், நீங்க போன் பாக்குறது, டக்குன்னு சோசியல் மீடியாக்குள்ள போறது, நியூஸ் வெப்சைட்டை பாக்குறது, ஜென்ரல் நாலேஜ் பண்றங்கிறது, அதுக்கப்புறம் வாட்டர் கூலர் சாட்ஸ், அதாவது சும்மா ரேண்டம் சாட்ஸ்குள்ள போய் அதை சாட் பண்ணிட்டே இருக்கிறது, இது எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்டிங் ஒர்க் வரும். ஸோ இது அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான குவாட்ரண்ட் என்னன்னா ப்ரொடக்டிவ் பட் அட்ராக்டிவ். இப்ப இந்த டிஸ்ட்ராக்டிங் ஒர்க் பாத்தீங்கன்னா வெரி அன்ப்ரொடக்டிவ் பட் வெரி அட்ராக்டிவ். அதனால வந்து நம்ம ஈஸியா நம்ம பிரெயின் அதுக்கு உழுந்துரும். ஆக்சுவலா நம்மளோட குவாட்ரண்ட் எங்க இருக்கணும் அப்படின்னா, ப்ரொடக்டிவாவும் இருக்கணும், அட்ராக்டிவாவும் இருக்கணும், விச் இஸ் பர்பஸ்ஃபுல் ஒர்க். இது என்ன அப்படின்னா ஹை ரிட்டர்ன் டாஸ்க். அதாவது நம்ம டாஸ்க் விச் வில் மேக் த லார்ஜஸ்ட் இம்பாக்ட். நம்ம எந்த டாஸ்க் பண்ணா அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்குமோ அதெல்லாம் பர்பஸ்ஃபுல் டாஸ்க். சோ இப்ப பிசினஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நடிக்கிறது ரிஹர்சல் பாக்குற அதை பர்ஃபார்ம் பண்றது, இதெல்லாம் தான் பர்பஸ்ஃபுல் ஒர்க். இதெல்லாம் தான் அவருக்கு ஹை ப்ரொடக்டிவிட்டி, ஹை ரிவார்டு தரும். சோ அதெல்லாம் வந்து அவருக்கு பர்பஸ்ஃபுல் ஒர்க்கா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன ஒர்க் பர்பஸ்ஃபுல் ஒர்க்கா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓவராலா இந்த ரீகேப் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, அதாவது ஆட்டோ பைலட்லயே நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து நெசசரி ஒர்க் தான் பண்றோமா, இல்ல பர்பஸ்ஃபுல் ஒர்க் தான் பண்றோமா, இல்ல நமக்கு வந்து லைஃப்ல லார்ஜ் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்ல தான் நம்ம என்ன போக்கஸ போடுறோமா அப்படின்லாம் தெரியாம ஒரு ஆட்டோ பைலட்ல மோட்ல போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய டிஸ்ட்ராக்டிங் அண்ட் அன்னெசரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்போமே ஒழிய பர்பஸ்ஃபுல் ஒர்க் பண்ண மாட்டோம். பர்பஸ்ஃபுல் ஒர்க் அது வரைக்கும் அப்ப நம்ம மைண்ட் உடனே நம்மள இப்ப கேட்கும், அப்ப இது வரைக்கும் எதுவுமே பண்ணாமையே அப்படி வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும். ஆனா அது எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, எப்ப அதுக்கு ஒரு டெட்லைன் வருதோ அப்ப மட்டும்தான் நம்ம பர்பஸ்ஃபுல் ஒர்க் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆத்தர் சொல்றாரு. அது கரெக்ட் தான். ஸோ டெட்லைன் வரும்போது மட்டும்தான் ஒரு பர்பஸ்ஃபுல் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பிரெயினுக்கு தான் கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து அடிமையா வச்சிருக்குமே ஒழிய எல்லா டைமும் அந்த பர்பஸ்ஃபுல் ஒர்க்கை பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய ஹை ரிட்டர்ன் டாஸ்க் நம்ம முடிச்சிருக்க முடியும், எவ்வளவு அந்த மாதிரி டாஸ்க் முடிச்சிருக்க முடியும் அப்படின்னு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கடைசி சம் அப் வந்து என்னன்னா, நாள் பூரா நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னவோ அதை சூஸ் பண்ணி அது மேலேயே நம்ம அட்டென்ஷனை தக்க வச்சுக்கிறது நாள் பூரா நம்ம பண்ணக்கூடிய ஒரு கான்சிக்வென்ஷியல் டிசிஷன் அப்படின்றாரு.
வி பிகம் வாட் வி பே அட்டென்ஷன் டு. நம்ம எங்க நேரம் போடுறோமோ அதுவாதான் நம்ம மாறுவோம். நம்ம வருஷம் ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷனுக்கு நேரம் போட்டோம்னா அதுதான் வளரும். நம்ம வருஷம் ஃபுல்லா ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்கு நேரம் கொடுக்குறோம், அட்டென்ஷனை கொடுக்குறோம் அப்படின்னா அது வளரும். சோ நம்ம எங்க நேரம் போடுறோமோ, எங்க நம்ம அட்டென்ஷனை போடுறோமோ அதுவாதான் நம்ம மாறுவோம். சோ அப்படி இருக்கும்போது ஒரு காலைல எந்திரிச்சா நைட் வரைக்கும் த்ரூ அவுட் த டே நம்ம எங்க நம்ம ஃபோக்கஸ் போகணும், எங்க நம்ம அட்டென்ஷன் போகணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிட்டே இருக்கணும். டிசைட் பண்ணிட்டு நம்ம அட்டென்ஷன் அங்க போட்டுட்டு அங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் வேலை பண்ணணும். ஏன் தக்க வச்சுக்கிறதுன்னு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. சோ அதுதான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். லிமிட்ஸ் ஆஃப் யுவர் அட்டென்ஷன். அதாவது இப்ப நம்ம போக்கஸ் வந்து எதெல்லாம் லிமிட் பண்ணுது அப்படிங்கிறாரு. இப்போ போக்கஸ் வந்து கண்டிப்பா உலகத்துல இருக்கிற யாருமே 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் போக்கஸா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த சாப்டர் படிக்க ஆரம்பிக்கும் போது எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு, எதுக்கு சொல்ல வராருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது, புரிய வைக்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, அட்டென்ஷன் லிமிட்டெடு, அது எதுக்கு சொல்லணும் அப்படிங்கறது வேற வேற ஃபார்ம்ல சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் டுவார்ட்ஸ் எண்ட் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அட் அ டைம் இவ்வளவுதான் நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அப்புறம் தான் நமக்கு ரியலைஸ் பண்ணி, நான் சொன்ன மாதிரி 100 கேஜி நம்ம தூக்குவோம்னு நினைச்சிட்டு நம்ம நிறைய வேலை கடகடன்னு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா 10 கேஜி தான் வண்டியில ஏத்த முடியும் அப்படின்னா எந்த 10 கேஜி நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நம்ம 100 டாஸ்க் மைண்ட்ல பண்ண முடியும்னு நினைச்சிட்டு எதையுமே உருப்படியா பண்ணாம சுத்திட்டு இருக்கோம். ஆனா அட் அ டைம்ல கிவன் அ மொமெண்ட், இப்போ இந்த நொடி உங்க பிரெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 விஷயத்தை தான் உங்க பிரெயின் ஆக்சுவலி ஒரு போக்கஸ்டா பண்ண முடியும், இல்ல 2 விஷயத்தை தான் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல எந்த 2 விஷயம் நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சோ இந்த 4 விஷயத்தை தான் நம்ம பிரெயின் பண்ண முடியும். இந்த வண்டியோட லிமிடேஷன்ஸ் இதுதான் அப்படிங்கறத ஆணித்தரமா நம்ம மைண்ட்ல கொண்டு போறதுக்காக ஒரு சாப்டரே கொடுத்திருக்காரு. இந்த சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர். நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். நம்ம அட்டென்ஷன் வந்து லிமிட்டட் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா அதாவது கிவன் அ டைம், இந்த நொடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நொடி நிறைய உங்க மைண்ட்ல ஓடும். அதாவது நம்ம மைண்ட்ல வர்ற விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண விஷயங்கள் கிடையாது. நம்ம மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கும். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா சின்னதா தான் இருக்கும். கரெக்டுங்களா? சோ அததான் ஃபர்ஸ்ட் லிமிடேஷன்ஸா சொல்றாரு. there is a finite limit to how many things we can focus on அப்படின்றாரு. இந்த லிமிட் வந்து எப்படின்னா நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்றாரு. அதாவது இப்ப எப்படின்னா நம்ம அப்புறம் 1 மினிட். ஓகே. சோ இது எப்படி சொல்ல வராருன்னா, இப்ப வந்து அட் அ டைம்ல நான் நிறைய வேலை பண்ணுவேன், நான் மல்டி டாஸ்கிங் கிங் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணலாம். நம்ம வந்து பியானோ வாசிச்சுட்டே ஒரு போன் நம்பரை மெமரைஸ் பண்ணலாம், அப்படியே அங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம், அப்படியே வேற ஏதோ ஒரு வேலையை கூட சேர்த்து பண்ணலாம். சோ எத்தனை வேலைகள் பண்றோங்கிறத தாண்டி சைமல்டேனியஸா பண்ணும்போது எத்தனை வேலைகளை சரியா பண்றோம், நல்லா பண்றோம், திங்ஸ் பெஸ்டா பண்றோம் அப்படின்னு யோசிச்சா அது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றாரு. நாள் பூரா ஃபோக்கஸ் மோட்ல நம்ம இருந்துட்டே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா வந்து நிறைய ஹேபிச்சுவல் திங்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு ஹேபிச்சுவல் திங்ஸ், பழக்கத்துல வர திங்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த குளிக்கிறது, சாப்பிடுறது, இல்ல டெய்லியுமே டிரைவிங் பண்றது. டெய்லியுமே டிரைவ் பண்ணும்போது அது வந்து ஒரு பழக்கமாவே மாறிடும். மசில் மெமரியில தான் நம்ம டிரைவ் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி டெய்லியுமே பழக்க தோஷத்துல பண்ற விஷயங்கள்லாம் வந்து பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல் பண்ணி 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 பழகுனதுனால நிறைய அதுல வந்து தாட்ஸுக்கு என்ன சொல்றது, நிறைய எனர்ஜிய பிரெயின் வந்து அதுல போடாது. இப்ப நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டுற மாதிரி இன்னைக்கு நீங்க காரே ஓட்ட மாட்டீங்க. ஏன்னா அது பழக்கமானதுக்கு அப்புறம் பிரெயின் வந்து அதை வந்து ஒரு மாதிரி ஆட்டோமேட் பண்ணி ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஆட்டோமேட் பண்ணி விட்டுரும். அப்ப வந்து நமக்கு நிறைய தாட்ஸ் வந்து போட்டு போட்டு அதை பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நிறைய பழக்க தோஷத்துல தாட்ஸே போடாம ஆட்டோ பைலட் ஆன விஷயங்களை தான் நம்ம நாள் பூரா நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயமோ 2 விஷயமோ தான் டோட்டலா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, நம்ம என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம பிரெயினுக்கு ஒரு செகண்டும் நிறைய இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கு. நம்ம பாக்குற விஷயங்கள், நம்ம சுத்தி இருக்கிற சவுண்டு, நமக்கு பிரெயினுக்கு உள்ள இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த பழைய தாட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா நமக்கே அன்கான்சியஸா நிறைய போயிட்டே இருக்கு அப்படின்றாரு. எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா, எவ்ரி மொமெண்ட், அதாவது எவ்ரி செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து
சென்சரி எக்ஸ்பீரியன்ஸாவே பிரெயினுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம தொட்டு பார்த்து மூச்சு விட்டு காதுல கேட்டு வாயில சென்சரி நம்ம வந்து உணரக்கூடிய விஷயங்கள் நம்ம பாடியில சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா கண் மூது காக்கு கண் மூக்கு காது வாய் ஸ்கின் இது மூலமா உணரக்கூடிய விஷயங்களாவே 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு போயிட்டே இருக்குன்றாரு. ஆனா அந்த 11 மில்லியன் பிட்ஸ் நம்ம பிரெயினுக்கு போனா கூட அட் அ டைம் பாத்தீங்க அப்படின்னா 40 விஷயம் தான் ரொம்ப ஹையஸ்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். 40 விஷயங்கள். நாட் 40,000, நாட் 40 மில்லியன், பட் ஒன்லி 40 திங்ஸ். 40 திங்ஸ் தான் பிரெயின் வந்து கான்சியஸா ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றது, நம்ம அட்டென்ஷன் ஹேபிட்ஸ் வந்து சாரி நம்மளோட என்ன சொல்றது, இப்ப நம்ம யூஸ்வலா பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நம்ம டிரைவிங் பண்ணிட்டே போன் பேசுறோம், ஒரு விஷயத்த பண்ணிட்டே அன்கான்சியஸா பண்ணிட்டே இன்னொரு விஷயத்த பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஹேபிச்சுவலா நடக்கிறதும் பாதி ஆக்குபை ஆயிரும் மைண்ட்ல அப்படின்றாரு. ஒரு சைக்காலஜிஸ்ட், ரெனவ் சைக்காலஜிஸ்ட் மிலே சிசென்மியாலி அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து நம்ம முன்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு புக் ஓகே, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த புக்கை நான் உங்களுக்கு சொல்ல வந்துட்டு இருக்கேன். ஆனா எல்லாரோட அட்டென்ஷனும் இந்த புக்ல 100% இந்த முன்னாடி இருக்குதா அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. இப்ப என்ன பண்ணுவோம், நான் பேசிட்டு இருக்கிறது நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படியே லேப்டாப்ல இருந்தீங்கன்னா இன்னொரு டேபையும் ஓபன் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன சொல்ல வரேங்கிறதையும் கேட்டுட்டு இருப்பீங்க. இது வந்து நான் ஒரு டெலிவரி மோட்ல இருக்கேன். அப்படி இல்லாம நான் ஒரு கான்வர்சேஷன் மோட்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நீங்க என்ன சொல்லலாங்கிறதையும் உங்க மைண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். நான் எங்க எங்க தப்பு பண்றேன், நான் எந்த பாயிண்ட் எனக்கு எகேன்ஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டேட்டாவையும் உங்க பிரெயின் வந்து பழைய மெமரில இருந்து ஃபெச் பண்ணிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் திங்ஸ்ல வந்து நம்ம பிரெயின் வந்து அட் டைம்ல அட்டென்ஷன் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. சோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நான் இப்போ நான் இது லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அடுத்து என்ன வேலை பண்ணணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி இல்லையா, ரேண்டமா ஏதோ ஒரு தாட் மைண்டுக்கு வரும். அப்ப அந்த மைண்ட் தாட் பண்ணி நம்ம போயிட்டு நம்ம புக் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம கவனத்தை கொண்டு வந்து இங்க வைப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட் அ டைம்ல நம்ம பிரெயின்ல நடந்துட்டே இருக்கும். சோ இப்படி எல்லாம் நடந்துட்டே இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட அதாவது இப்ப நமக்கு வந்து அட்டென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்ல வராரு. அட்டென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம பிரெயின்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை எடுத்து இப்ப கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம பிரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேம் மாதிரிதான் நம்ம அட்டென்ஷனல் ஸ்பேஸ். நிறைய விஷயங்களை எடுத்து அந்த ரேம்ல போட்டு அப்பத்திக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லுவோம். சோ இந்த ரேமோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா அதாவது அதுவே ஒரு 40 விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு வந்து 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருது. இந்த 40லயும் பாத்தீங்கன்னா ஹேபிச்சுவலா நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடும். சோ இது வந்து ஒரு லிமிடேஷன். சோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹை ப்ரியாரிட்டி, லார்ஜ் இம்பாக்ட், லார்ஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய டாஸ்க் பண்ணும்போது இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து தள்ளி போய் பண்ணும் அப்படிங்கறத நம்ம கான்சியஸா உணர்வோம். நம்ம சும்மா வந்து என்ன சொல்றது, ஒரு மெடிடேஷனே பண்றோம் அப்படின்னா ஒரு டிராபிக் சிக்னல்ல உட்காந்து பண்றதுக்கும் தனியா அமைதியான ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா தனியா பாட்டுக்குள்ள வந்து அதே பிரெயின் தான், அதே ஆள் தான், ஆனா வெளியில இருந்து வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அப்படி கம்மியா இருக்கும்போது பிரெயினுக்கும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் குறையும். அப்படி குறையும் போது உங்களோட லார்ஜ் இம்பாக்ட் டாஸ்க் என்னவோ அதுல நீங்க ரொம்ப ப்ரொடக்டிவா கிரியேட்டிவா இருக்க முடியும். சோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரியும் போது வந்து நம்ம வந்து இப்ப என்ன சொல்றது, ஒரு ஹை ரிட்டர்ன் டாஸ்க், லார்ஜ் இம்பாக்ட் டாஸ்க் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு போன் கால் எடுக்கவே மாட்டோம். போனை கொண்டு போய் தனியா வச்சுட்டு வருவோம். என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராம நம்மளை கொண்டு போய் தனியா வச்சுக்குவோம். பிளஸ் வேற ஏதாவது நமக்கு உள்ள தாட்ஸ் வந்தா கூட தனியா பென் அண்ட் பேப்பர்ல எழுதுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு நாமே கிரியேட் பண்ணிப்போம். சோ இதெல்லாம் வந்து நம்ம லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சதுனால இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும், இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம பண்ண போற டாஸ்க்ல டீப் ப்ரொடக்டிவா போக முடியும், கிரியேட்டிவா போக முடியும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லிமிடேஷன்ஸ் புரிஞ்சு நம்ம நடந்துக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் லிமிடேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப முடிஞ்சிருக்கு. இட் இஸ் ஃபைனைட் லிமிட் ஆஃப் திங்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன். அட் அ டைம்ல நம்ம ரொம்ப கம்மியான திங்ஸ்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கம்மியான திங்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிற திங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா
அத பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வரும் அப்படின்றாரு. அதுதான் அந்த ரேம் மாதிரிதான் அந்த எக்ஸாம்பிள் அவரும் சொல்றாரு. அட் அ டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷய சம்பந்தப்பட்ட, அதாவது இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் ரிகார்டிங்கா ஆதி முதல் அந்த வரையெல்லாம் நமக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வராது. ஒரு பார்ட் நம்ம பிரெயின் ஃபெச் பண்ணும், அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுவோம், அப்புறம் அது மைண்ட்ல இருந்து போயிரும், அப்புறம் தமதமெல்லாம் இன்னொரு ட்ராக் ஹிஸ்டரி எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட ஒன்லி நம்ம பிரெயின் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த பிரெயினே ஷார்ட் டேர்ம் மெமரியில கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் சேவ் பண்ண முடியும். அதுல நம்ம மறுபடியும் டிஸ்ட்ராக்டடா வேற வேற வேலைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா இதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கான ப்ரொடக்டிவிட்டியும் அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட்ஸும் வரவே வராது அப்படின்றாரு. அதாவது இது வந்து இந்த அதாவது இது ஒரு சூப்பர் பவர். அதாவது பிரெயின் வந்து ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலைக்கான எல்லா டேட்டாவையும் பிரெயின்ல இருந்து எடுத்து ஃபெச் பண்ணி தேவையான டேட்டா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு சூப்பர் பவர் அப்படின்றாரு. இது ஒரு டெம்பரரி மென்டல் ஸ்கிராச் பேட் அப்படின்றாரு. அதாவது ஸ்கிராச் பேட்னா என்ன, இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கும், ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்றோம்னா ரிகார்டிங்கா அது என்னென்ன வருதோ சும்மா கிறுக்கி கிறுக்கி வைப்போம் நம்ம. கரெக்டுங்களா? இதை கிறுக்குவோம், அப்புறம் அடுத்து இன்னொரு சொல்யூஷன் சொன்னா அதை கிறுக்குவோம், மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வருது செட் ஆகாதுன்னு அதை நோட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி மைண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு ரிகார்டிங்கான எல்லா டேட்டாவும் எடுத்து ஒரு ஸ்கிராச் பேட் மாதிரி அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில போட்டுட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில போட்டுட்டே இருக்குன்றாங்க. அந்த போட்டுக்கக்கூடிய என்ன சொல்றது நம்பர் ஆஃப் போட்டுக்கூடிய விஷயங்கள் எவ்வளவுனா ஒன்லி 4 அப்படின்றாரு. அதாவது அதாவது 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு வந்தா கூட மேக்ஸிமம் நம்ம 40க்கு மேல ஃபோக்கஸே பண்ண முடியாது. சோ நம்மள வந்து அந்த 40லயும் ஒன்னு எடுத்து நம்ம ரேம்ல போட்டு ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ரிகார்டிங்கா ஒரு 4 இன்ஃபர்மேஷன் தான் அட் அ செகண்ட்ல நம்ம பிரெயின்ல இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் போய் அடுத்த இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல வரும், அடுத்த இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல வரும். ஸோ நாட் 40,000 ஆர் 40 மில்லியன் ஆர் 44,000, ஒன்லி 4 யூனோ 4ங்கிறத நம்ம மேஜிக் நம்பர். 4க்கு மேல நம்ம வந்து அட் மொமெண்ட்ல வந்து டீப்பா ஃபோக்கஸே பண்ண முடியாது. 4 விஷயங்களை தான் நம்ம ரேமுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றாரு. இன்னொன்னு ஒரு 10 அவர் இங்கிலீஷ் நேம்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு 10 நேம்ஸ் கொடுத்துட்டு படிக்க விட்டுட்டு திரும்ப ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த 10ஐயும் ரீகால் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம அது இங்கிலீஷ் நேம்ஸா இருக்கிறதுனால அது நமக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸ பண்ணல. பட் யூஸ்வலி நான் அதை பண்ணி பார்த்தேன். யூஸ்வலி பாத்தீங்கன்னா 10 நேம்ல எல்லாராலையுமே வந்து ஒரு 4 நேம தான் ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிறாரு. ஜஸ்ட் 10 மனுஷங்களோட நேம கொடுத்துட்டு அந்த 10 மனுஷங்க நேமையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஞாபகம் வர பேரை எழுதுங்க அப்படின்னா எல்லாருமே மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 4 நேம்ஸ் தான் எழுதுறாங்களாம். சோ அது வந்து இந்த டேட்டா வந்து அதுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கு. சாரி, இது வந்து இந்த டேட்டாக்கு ஒரு எவிடன்ஸா இருக்குதுங்கிறாரு. என்ன அப்படின்னா அட் அ டைம்ல நம்ம பிரெயின் வந்து 4 டேட்டாவை தான் ஹோல்டு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஒரு 10 பேரை கொடுத்து ஞாபகம் வச்சுக்க சொன்னா அதுல 4 பேர் தான் நமக்கு ஞாபகம் வச்சு எல்லாருமே எழுதுறாங்க. 4க்கு மேல எழுதுறவங்க கம்மிதான். சோ இது ஒரு லிமிடேஷன். இந்த லிமிடேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வேலையை பண்ணும்போது வேற எது நம்ம மைண்டுக்கு வந்தாலும் அதை தட்டி விட்டுருவோம், வேற எது என்விரான்மெண்ட் வந்து வந்தாலும் தட்டி விட்டுருவோம். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற வேலையோட டீப் கிரியேட்டிவிட்டியை பாதிக்கும். அந்த நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டமான 4 விஷயங்களை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டுமே இருக்கணுமே ஒழிய அதுல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அலோவ் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை சம்மந்தப்படக்கூடிய டேட்டா நமக்கு அங்க பிரெயின்ல இல்லாம போயிடும். அப்ப வந்து நம்ம ஒரு டீப் கிரியேட்டிவிட்டியில் இருக்க மாட்டோம், ஒரு டீப் சொல்யூஷனை கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பிரெயின் வந்து சங்க் அப்படின்னா குரூப்பா இருந்தா பிரெயின் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கும். உதாரணத்துக்கு 9 3 4 6 7 8 3 5 அப்படின்னு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறத விட 999 555 999 அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். சோ இது வந்து எப்படின்னா பிரெயின் வந்து ஒரு குரூப்பிங் பண்ணி சங்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை குரூப்பிங் பண்ணும்போது பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமா இருக்குது அப்படின்றாரு.
நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய திங்ஸையும் குரூப்பிங் பண்ணி பழகணும் அப்படின்றாரு. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு 3 விஷயம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. 3 விஷயம் வாங்கணும்னு உள்ள போனா, அதாவது 3 விஷயம் தான் வாங்க போறேன். இந்த 3 தான் நான் வாங்க போறேன். இதை தவிர வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல அப்படின்ட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, அங்க நிறைய விஷயங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். சோ அப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஈல்ட் ஆகாம இந்த 3 பிரெயின்ல குரூப் பண்ணி பழகுங்க அப்படின்றாரு. இப்ப அதாவது உள்ள போய் நின்ன உடனே எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு மைண்ட்ல ஒரு நிமிஷம் நின்னு பிளாட் பண்ணிட்டு இல்ல அவங்களை கேட்டுட்டு நேரா ஒரு ஒரு என்ன சொல்றது மென்டலா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதை போய் அந்தந்த இடத்துல எடுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு பில் கவுண்டருக்கு தான் வரணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றாரு. அப்படி இல்ல அப்படின்னா அங்க போவோம், அங்க இன்னொரு பொருளை பார்ப்போம், அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகும், அதுல டைம் வேஸ்ட் ஆகும், அந்த டேட்டாவெல்லாம் பிரெயினுக்கு வரும், பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நம்ம எதுக்கு வந்தோமோ அது பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிளா இருந்தா கூட இது வந்து நம்ம எல்லாரோட இது அவர் சொன்னது சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள். பட் நான் பர்சனலா நம்ம எல்லா வேலைகள்லயுமே இத அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது எனக்கு தோணுது. இப்ப நம்ம வந்து ஒரு இந்த வேலையை தான் பண்ண போறோம்னு போய் அடுத்த 5 நிமிஷம் 1 மணி நேரம் ஏன்னா வந்து இப்ப இன்னைக்கு இப்ப நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ட்ராக்கிங்கே பாத்துக்கிட்டீங்கன்னா பிரெயின்ல வந்து டைம் கொடுக்காம யாரும் இல்ல, டைம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், கொடுக்க கூடாதுன்னு யாருமே நினைக்கல. நிறைய பேர் போய் நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உட்கார்ந்துடணும், நாளைக்கு காலையில 4 மணிக்கு உட்கார்ந்துடணும்னு நினைச்சு போய் உட்காரவும் செய்வோம். பட் ஏன் அதை பண்ண முடியாம போகுது அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, அது கஷ்டமா இருக்கிறதுனால பிரெயின் அது வந்து ரெசிஸ்ட் பண்ணினா பிரெயின் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுக்குது. இல்ல இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்னு சொல்லிட்டு உன்னை வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க வைக்குது. அப்படி இருக்க வைக்கும் போது என்ன ஆகும், வேற ஒரு ஒர்க் பண்ற டாஸ்க் தான் பண்ணுவோம். போய் சோசியல் மீடியா பார்த்து ரொம்ப வேஸ்டா லைஃப் வாழ மாட்டோம். ஆனா அந்த ஒர்க் பண்ற டாஸ்க் பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு ஈஸியான டாஸ்கா இருக்குமே ஒழிய ஹை ரிட்டர்ன் டாஸ்கா இருக்காது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த பிளானிங் இல்லாம டெலிபரேட்டா இல்லாம போறது. இப்ப நம்ம போயிட்டு உட்கார்ந்துட்டு இந்த இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு உட்காரும் போது அடுத்த 5 நிமிஷத்துக்கு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பரா தள்ளி போடணும். எது மைண்டுக்கு வந்தாலும் இல்ல நம்ம இது பண்ண போறது இல்ல, என் ஃபோக்கஸ் அடுத்து இங்கதான் இருக்க போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணணும். ஏன் முடிவு பண்ணணும்னா அட் அ டைம் நம்ம பிரெயினோட லிமிடேஷன் அவ்வளவுதான். அட் அ டைம் 4 விஷயத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், நீ எத்தனாயிரம் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் சரி. அப்ப அந்த 4 விஷயம் என்னங்கறத நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். அப்ப வந்து 4 விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 5வது விஷயத்துக்குள்ள போக மாட்டோம். ஏன்னா 5வது விஷயத்துக்குள்ள போறோம் அப்படின்னா அதுல ஆல்ரெடி இருக்கிற 4ஐயும் ப்ரொடக்டிவா பண்ண போறது இல்ல. சில சமயம் நமக்கே தோணிருக்கும், ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிருப்போம், அந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா அந்த வேலை முடியவே முடியாது. அதாவது ப்ரொடக்டிவா இப்ப ரொம்ப தூக்கம் வருது இல்ல பிரெயின் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், 10 தடவை ஒரு ரூம்குள்ள போயிட்டு போயிட்டு வரும் ஒண்ணு எடுக்கிறதுக்கு. பட் ஆனா வந்து அந்த வேலையை நம்ம முடிச்சிருக்கவே மாட்டோம். பேசுறதும் அப்படிதான், சில சமயம் பிரெயின் வந்து ப்ராப்பரா ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சொன்னதையே திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒரே லூப்ல நம்ம வந்து வேற வேற செக்மெண்ட் இருப்ப மாதிரி அந்த லூப் விட்டுட்டு நம்ம வெளியிலேயே வரமாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த லூப்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் திங்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு பிரெயினுக்கு வந்ததுனால பிரெயின் எதையுமே உருப்படியா ஃபோக்கஸ் பண்ணி முடிக்காம அந்த பிரெயினுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் இன்புட்ஸ் வருதோ அந்த டேட்டாவெல்லாம் திரும்ப திரும்ப அது ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்குது. அப்ப பண்ணும்போது ஒரு விஷயத்த ஃபோக்கஸா நம்ம முடிக்கவே மாட்டோம், 10 தடவை ஒரே விஷயத்துக்கு உள்ள போய் வெளியே வந்துட்டு இருப்போம். சோ இது நம்ம லிமிடேஷன்ஸ் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு வேலையை பண்ணும்போது ஸ்ட்ராங்கா நம்ம பாரு தம்பி, நம்ம பிரெயின் இவ்வளவுதான் ஹேண்டில் பண்ணும், ஒரு கால் வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது, ஏன்னா எடுக்கும்போது நம்ம பிரெயின் அங்க அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லாத்தையுமே தள்ளி வைக்க ஆரம்பிப்போம். ஒரு உருப்படியான வேலையை பண்ணணும், ஒரு ஹை ரிட்டர்ன் டாஸ்க் பண்ணணும், ஒரு லார்ஜ் இம்பாக்ட் வேலையை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சின்சியரா அதுக்கான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி போன் எல்லாம் தனியா வச்சுட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப வந்து எல்லாமே நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறதுனாலதான் வரதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு அப்படியே ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு இருக்கிறதையும் ஒரு ஹை எஃபெக்டிவா பண்ணாம உட்காந்துட்டு இருக்கோம். சோ அந்த லிமிடேஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 4 இன்ஃபர்மேஷன்ங்கிறது அட்மோஸ்ட் 7 வரைக்கும் தான் நம்ம பிரெயின் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு சூப்பர் பவர். ஏன் சொல்றாரு அப்படின்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போதே பிரெயின்ல ஒரு வேலை போயிட்டு இருக்கு, அந்த வேலையை பத்தின இன்ஃபர்மேஷனை அந்த பிரெயினே எடுத்து எடுத்து ஃபெச் பண்ணி அதையும் மை பிரெயின்ஸ் ப்ராசஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனையும் அது ஃப்ரேம் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு போன் நம்பர் 1 மினிட். ஓகே. சோ அந்த எஸ் நம்ம வந்து ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வேலையை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து நம்ம பிரெயின் அந்த இடத்துலயே நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுது. கான்வர்சேஷன் எக்ஸாம்பிள் திரும்ப கொண்டு வராரு. இப்ப நானும் நீங்களும் ஒரு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா
நான் பேசி என்னோட என்னோட கண் பார்வை போய் புக்ல ஒரு என்ன சொல்ற ஒரு புக் படிக்கும் போது ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்சரி இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். நான் புக் படிக்கும் போது என் பார்வை ஃபர்ஸ்ட் போய் அந்த புக் மேல விழும். அந்த புக் மேல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த 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 வார்த்தைகளை நான் படிப்பேன், அதை ப்ராசஸ் பண்ணுவேன். அதை ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கான மீனிங்கை நான் உணர்வேன். உணர உணர அதுக்கான ஏதாவது வார்த்தை தெரியலையா, உடனே நான் வந்து அந்த வார்த்தை தெரியலன்னா அது எப்படி நம்ம அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கண்டுபிடிக்கணுங்கிறதையும் பிரெயின் வேலை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம படிச்சுட்டே போய் கூகுள் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி செவரல் டேட்டா வந்து நம்ம பிரெயின்ல ஒர்க் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் அட்மோஸ்ட் 7 விஷயங்கள் வந்து அட் டைம்ல ப்ராசஸ் ஆகும். 4ங்கிறது ஆவரேஜ் விஷயங்கள், 7ங்கிறது மேக்ஸிமம் விஷயங்கள் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வராரு. இப்ப இந்த 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 ப்ராசஸ் பண்ற ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா பிரெயின்ல, உங்கள்கிட்ட பேசும்போதே வந்து இல்ல படிக்கும் போதோ பேசும்போதோ நீங்க என்ன சொல்ல வரீங்க, அடுத்து நான் என்ன சொல்லணும், நீங்க சொல்ல இப்போ ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்து ஆல்ரெடி என் பிரெயின்ல அதுக்கான மீனிங் எனக்கு இருக்கும், அதை ஃபெச் பண்ணி கொடுக்கும். சோ அந்த ஃபெச் பண்ற ப்ராசஸ் இது எல்லாமே அட் அ டைம்ல நம்ம பிரெயின்ல ஒரு இடத்துல நடக்குது இல்லைங்களா, அதை வந்து இவர் வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்றாரு. அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்னா the amount of mental capacity we have to focus and process on things at one moment அப்படின்றார். இப்ப இந்த ஒரு நொடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நொடியில நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்ண முடியும், அந்த இன்ஃபர்மேஷன்ல எவ்வளவு ப்ராசஸ் பண்ண முடியும், நம்ம கிட்ட எவ்வளவு ஃபோக்கஸ் அவைலபிளா இருக்குது, இதுதான் வந்து மென்டல் ஸ்பேஸ் அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்றாரு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்ப அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது அட்டென்ஷன் ஸ்பேஸ் ரொம்ப குட்டியா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு போகவே முடியாது. ஓகேங்களா, உதாரணத்துக்கு இப்ப வந்து 4 டாஸ்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. டிரைவிங் பண்ணிட்டே இருக்கோம், டிரைவிங் பண்ணிட்டே டெக்ஸ்ட் பண்றோம், டெக்ஸ்ட் பண்ணிட்டே பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறோம், பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டே வந்து ஆப்போசிட்ல வர வண்டியை பாக்குறோம், பார்த்துட்டே பின்னாடி யாராவது வராங்கன்னு ஹார்ன் அடிக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் ப்ராசஸ் ஆகும்போது அந்த இருக்கிற ஒரு டாஸ்க்குக்கான அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிரும். உதாரணத்துக்கு இப்ப நானும் ஒருத்தரும் போய் ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்து பேசுறோம் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து ஒரு போன் எடுத்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த போன் எடுத்து பார்க்கும்போது என்னோட அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல போனும் வந்துருது, காஃபி ஷாப் சாரி ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனும் வந்துடுறாரு, சுத்தி இருக்கிற விஷயங்களும் உள்ள வந்துடும். அப்ப வந்து நான் வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த பர்சன் கிட்ட பேசுறேன், அந்த பர்சன் என்ன சொல்ல வராரு, இல்ல இன்னும் ஏதாவது டீப்பா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ப்ராசஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்லாம போயிடும். சோ பேசிக்கலி அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எல்லா பிரெயினுக்கும் ரொம்ப லிமிட்டட் தான். 4ல இருந்து அதிகபட்சம் 7 விஷயங்களை தான் நீங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். சோ இப்போ ஆப்போசிட்ல போய் ஒருத்தவங்கள அந்த உட்கார்றோம்னா அவங்களோட டோன் என்ன, அவங்க என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கிறது கூட ரொம்ப டீப்பா எடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ் 2-3 விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, அதே அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல ஒண்ணு மட்டும் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போனை தனியா வச்சிடறோம், என்விரான்மெண்ட்டை பூரா இக்னோர் பண்ணிடுறோம், ஆப்போசிட் இருக்கிற மனிதரை பாக்குறோம், அப்படி உட்கார்ந்து ஒரு நெகோசியேஷனுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், மைண்டுக்குள்ள எந்த தாட் வந்தாலும் தள்ளி வச்சிடறோம், அடுத்த 5 நிமிஷம் இவரை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகோசியேஷனுக்குள்ள போறோம்னா நம்ம நிறைய அந்த பர்டிகுலர் பர்சனை பத்தியே ப்ராசஸ் பண்ணுவோம். அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவர் என்ன டோன்ல சொல்றாரு, அவர் அடுத்து என்ன சொல்லுவாரு, அவரு அவரு அவரோட சொல்ல வரதுல டீப் மீனிங் ஏதாவது கான்வர்சேஷன் இருக்கா, அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணும். சோ அதுதான் ரொம்ப ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குமே ஒழிய ஒருத்தர் உட்கார வச்சுட்டு நம்ம போன் நோண்டிட்டு அங்க பேரர் இங்க வா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு நம்மளோட லிமிட்டட் அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல வந்து 3-4 விஷயத்த பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கான டீப் ரிசல்ட், டீப் இம்பாக்ட் நம்ம கண்டிப்பா இருக்காது அப்படின்றாரு. ஓகே, இப்ப இன்னொன்னு வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ பத்தியே ஒரு 2 பேஜுக்கு சொல்லியிருக்காரு. அவர் என்ன அப்படின்னா, இந்த நொடி நீங்க எதெல்லாம் உங்க பிரெயின்ல அவேரா இருக்கீங்க, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவேரா இருக்குதா, இல்ல நீங்க இங்க நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு அவேரா இருக்கும், இல்ல பக்கத்துல பேச பேச நீங்க ஒரு போன் எடுத்து பாப்பீங்களா இருக்கும், அது உங்களுக்கு அவேரா இருக்கும், இல்ல பக்கத்துல நீங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், ஆப்போசிட்ல இன்னொரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இதை கேட்டுட்டு இருப்பீங்களா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்மளோட அட்டென்ஷன், நம்மளோட நமக்கு என்ன எந்தெந்த விஷயம் நம்ம உணர்றோமோ அதுலதான் அதெல்லாம் வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கா இருக்கிற விஷயங்கள், ஃபேசினேட்டிங்னா அட்ராக்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பிரெயின் ஃபில் பண்ண பார்க்கும். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க,
பட்ஜெட் போடும்போது ஒரு நல்ல ஃபன்னி ஃபார்வர்ட் வருது அப்படின்னா எடுத்து நம்ம அதுக்கு சிரிக்கிறதா நம்ம என்ஜாய் பண்ணுமே ஒழிய அந்த இப்ப எதுக்கு ஃபன்னி ஃபார்வர்ட் தூக்கி வீசிட்டு நம்ம பட்ஜெட் போடுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கலாம். சோ பிரெயின் வந்து இந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ் எதை சூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபன்னியான விஷயங்கள், அதுக்கு ஹாப்பியான விஷயங்கள், அதுக்கு அட்ராக்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்கும் நம்ம இரையாக கூடாது, அதுக்கு நம்ம இரையாக கூடாது. இது வந்து பிரெயின் இப்படிதான் சூஸ் பண்ணுங்கிற பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை பிரேக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டை செட் பண்ணணும். இன்னொன்னு வந்து இப்போ ஒரு 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 அட்ராக்டிவான டாஸ்க்கு நம்ம இரையாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த ஒரு ஃபன்னி ஜோக்கே வருது, ஒரு நல்ல ஒரு ஃபார்வர்டு வருது, பயங்கரமா நீங்க சிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் பூரா அதை ஆக்குபை பண்ணிடும். நீங்க அந்த மாதிரி சிரிக்கும் போது நீங்க பக்கத்துல ஐயோ பட்ஜெட் மைண்ட்ல இருக்கு, போன் எடுத்து பார்க்கணும், இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசணும், இல்ல இன்னொரு ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஒர்க் பண்ணணும்னு உங்க பிரெயின் உங்களுக்கு இம்பல்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ரியலைசேஷன். அதே வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க, பிரெயின் வந்து 1000 டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். நீ வந்து அவனுக்கு போன் பண்ணணும்னு சொல்லும், போன் எடுத்து பார்க்க சொல்லும், சோசியல் மீடியாவை பார்க்க சொல்லும், இன்ஸ்டாகிராம பார்க்க சொல்லும். ஆனா அதே இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு இருக்கும்போது வேற எதையுமே உங்க பிரெயின் உங்களை பண்ண சொல்லாது. இது ரொம்ப எனக்கு இது படிக்க படிக்க எனக்கு புரியுறது கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனா புரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபன்னிங்கிறத தாண்டி அடப்பாவுமே நம்ம பிரெயின் இப்படி ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப டிஸ்ட்ராக்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு பட்ஜெட் போட உட்காரும் போது நமக்கு 10 டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா 10 இடத்துல நம்ம கவனம் போகுது, பட்ஜெட்டே கடைசி வரைக்கும் போட முடியல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போதும் அதே டிஸ்ட்ராக்ஷன் நம்ம பிரெயின் இருக்கணும் இல்லையா? ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்தோ ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறதுக்குள்ளேயோ பிரெயின் வந்து ஐயோ பட்ஜெட் போடணும், நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்டிவ் டாஸ்க்கு ஏன் பிரெயின் ஏன் வந்து ஒரு யூடியூப் வீடியோல இருந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது? சரி டிஸ்ட்ராக்ட் ஆகுமா இருக்கும், பட் ஒரு கஷ்டமான டாஸ்க் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறத விட ஒரு ஒரு ஃபேசினேட்டிங் அட்ராக்டிவ் டாஸ்க்ல இருந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சோ இதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நல்ல ரியலைசேஷன். சோ இது நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அகைன் கார் ஓட்டுறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரிதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த புக்கே போகும்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றாரு. சோ நம்ம லிமிடேஷன்ஸுக்கு புரிஞ்சுக்க நம்ம வந்து என்ன சொல்றது, அதுக்கு ஈல்ட் ஆகாம இருப்போம், அதுக்கு இரையாகாம இருப்போம் நம்ம. ஒரு நிமிஷம். ஓகே, கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப நம்ம வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் இப்போ ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கு நம்ம கண்ணுல வர லைட், நம்ம புக்கை படிக்கிறோம், லைட் இருக்கு, அந்த லைட்ஸ் நம்ம கண்ணுக்குள்ள போகுது, ப்ராசஸ் ஆகுது, அந்த அதுல இருக்கிற சென்டென்ஸ்ல கனெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப ரா டேட்டாவா எடுத்து பிரெயின் ப்ராசஸ் பண்ணும். எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா அட்டென்ஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு புக் படிக்கும் போது ஒரு ஸ்கிராட்ச் பேட் மாதிரி ஒரு எழுதி சும்மா நோட்ஸ் எடுத்து அப்பத்திக்கு எடுத்து தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரேம் மாதிரி தான் நம்ம பிரெயின் வந்து ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது அது ஈஸியா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்குமா இருக்கும், இல்ல கஷ்டமா இருக்குதுன்னா கொஞ்சம் ஸ்லோவா படிக்குமா இருக்கும். ஆனா அந்த ஆனா வந்து நம்ம பிரெயினோட அட்டென்ஷன் வந்து ரொம்ப லிமிடெட் அப்படிங்கிறதுனாலதான் சென்டென்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 7-8 வேர்டு தான் இருக்கும். அதனாலதான் வந்து கமாஸ் ஃபுல் ஸ்டாப் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல வராரு. அந்த அட்டென்ஷன் கூட அவர் என்ன சொல்றாரு, இப்ப நம்ம கண்ணை சிமிட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு இடத்துல போக்கஸ் போடுறோம், அட்டென்ஷன் போடுறோம் அப்படின்னா நம்ம கண் சிமிட்டுறது கூட அந்த கண் சிமிட்டுற ரிதம் கூட வந்து கண் சிமிட்டுற ரிதம் கூட அந்த அட்டென்ஷன் மோடோட செட் ஆயிடுங்கிறாரு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம சும்மா டைம்ல ஒரு 20 டைம் கண்ணு சிமிட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஆனா ஒரு புக்கை படிக்கிறோம், ஒரு கான்வர்சேஷனை பேசுறோம், ரொம்ப டீப்பா ஒருத்தர் சொல்ல வராரு அப்படின்னா அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நம்ம அவரையே பார்த்துட்டு அப்புறம் தான் கண் சிமிட்டுவோம். சோ அவர் என்ன சொல்றாருன்னா அட்டென்ஷன் ஸ்பேஸ், நம்ம பிரெயினோட அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நீங்க எதை போடணும்னு மட்டும் ப்ராப்பரா முடிவு பண்ணுங்க, மீதி எல்லாம் பிரெயின் டேக் கேர் பண்ணிக்கும் அப்படிங்கிறாரு. பிரெயின் டேக் கேர் பண்ணிக்கும் அப்படிங்கறத எதை வச்சு சொல்றாருன்னா இப்ப நான் வந்து ரொம்ப டீப்பா பாத்துட்டு இருக்கேன், அவர் ஒருத்தர் வந்து டீப்பா சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கண் சிமிட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நேச்சுரலாவே ஒருத்தர் டீப்பா சொல்லலாம் அவரை பார்த்துட்டே இருப்போம், அப்புறம் தான் கண் சிமிட்டுவோம். கரெக்டுங்களா? சோ நம்ம வந்து நாம எதை சூஸ் பண்ணும், நம்மளோட லிமிட்டட் அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல எதை போடணும்னு மட்டும் முடிவு பண்ணா போதும், மத்த ரிதம் எல்லாம் நம்ம பிரெயின் செட் பண்ணிக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப நம்ம மைண்ட் வந்து வாண்டர் ஆகுறது இல்லையா? வாண்டர் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து ஒன்ல போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்,
நமக்கு ஒரு 4-5 விஷயம், அதிகபட்சம் 7 விஷயங்கள் தான் அட் அ டைம்ல நம்ம ரேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனா ரேம்ல வந்து அந்த 7 விஷயத்த தாண்டி ஒரு உட்காந்து பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறோம்னா, அந்த பட்ஜெட் சம்பந்தப்பட்டமான 7 டேட்டாவ மைண்ட் ப்ராசஸ் பண்ணாம, 8வதா ஒரு யூடியூப் இன்ஃபர்மேஷனையோ, இல்ல நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட்டையோ, இல்ல இன்னைக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையவோ, இல்ல நாளைக்கு ஒரு பிளானிங்கோ மைண்ட் கொண்டு வருது அப்படின்னா, அதுக்கு பேரு வாண்டரிங். வாண்டரிங் அப்படின்னா ஒரு வேலையை பண்ணும்போது மைண்ட் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுதான் வாண்டரிங். டெக்னிக்கலா சொல்லணும்னா அந்த 7 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தாண்டி 8வதா ஒன்னு பிரெயின் உள்ள கொண்டு வரும். இந்த வாண்டரிங்கும் வந்து பிரெயினுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ரொம்ப போக்கஸ்டா ஒரு விஷயத்த 24 ஹவர்ஸ் பண்ணவே முடியாது. 1 மினிட்டுக்கு மேல இருந்தாலே ஒரு விஷயத்துல ஒரு டீப் போக்கஸ் 1 நிமிஷத்துக்கு மேல இருந்தாலே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றாரு அவரு. அப்படி இருக்கும்போது நம்ம பிரெயின் வந்து மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது வாண்டர் ஆகுது. வாண்டர் ஆகுதுங்கிறது வந்து நமக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்சுதான் வாண்டர் ஆகுது. இல்ல அது வாண்டர் ஆகுறத வந்து நான் கான்ஷியஸா பாத்துட்டு இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்துல தட் இஸ் மைண்ட்ஃபுல் வாண்டரிங் அப்படின்றாரு. அந்த மைண்ட்ஃபுல் வாண்டரிங் எல்லாருக்கும் நடக்கதான் செய்யும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது வேற தாட்டே வரக்கூடாதுங்கிற ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாரு. கண்டிப்பா எடுத்துப்போம். ஆனா அப்படி சாரி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. கண்டிப்பா தாட்ஸ் வரும் அப்படின்றாரு. ஆனா அந்த தாட்ஸ் பின்னாடி அப்படியே அன்கான்சியஸா நம்ம போக கூடாது. மைண்ட்ஃபுல் வாண்டரிங்கோட இருக்கணும். இதுதான் நம்ம தாட் வருது. நம்ம இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இந்த தாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் நம்ம வந்து ஒரு ஒரு மைண்ட்ஃபுல்லா பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுன்றாரு. உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறோம். ஃபுல் டைம் இருக்கவே முடியாது. அது மாதிரி ஆனா இந்த மாதிரி கான்ஷியஸா தாட்ஸ் வருதுங்கிறத மைண்ட்ஃபுல்லா பாத்துட்டு இருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் ரீசார்ஜ் ஆயிக்குன்றாரு. இது எப்படி ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறோம். சாரி ஒரு 10 கிலோமீட்டர் இஸ் டூ மச். இப்போ 1 கிலோமீட்டர் ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓடுனதுக்கு அப்புறம் ஓடாம ஒரு 5 நிமிஷம் நிப்போம். அப்ப என்ன ஆகும்? நம்ம பாடி, மைண்ட், எனர்ஜி எல்லாம் ரீசார்ஜ் ஆயிக்கும். அப்புறம் 1 கிலோமீட்டர் ஓட முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணாமையும் பிரெயினை கொஞ்ச நேரம் விடுவோம். அப்ப என்ன ஆகும்? ஃபோக்கஸ் ரீசார்ஜ் ஆயிக்கும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதையும் நம்ம இது வந்து இது திஸ் இஸ் ஹவ் த பிரெயின் ஒர்க்ஸ். சோ அந்த வாண்டர் ஆகுற டைம் ஆனா என்ன சொல்றாருன்னா, அன்கான்சியஸா நம்ம வாண்டர் ஆகக்கூடாது. கான்சியஸா வாண்டர் ஆகணும் அப்படின்றாரு. இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு கிரைம் நாவல ஒரு 2 டீமுக்கு குடுத்திருக்காங்க. ஒரு 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 டீம் வந்து மைண்ட்ஃபுல்னஸோட அவங்களுக்கும் வாண்டரிங் வந்திருக்கு. அவங்களுக்கும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா அவங்க மைண்ட்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. மைண்ட்ஃபுல்லானா இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் வருது நம்ம மைண்டுக்குங்கிற கான்சியஸ்னஸோட இருந்திருக்காங்க. இப்ப நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு யூடியூப் தாட் வருதுன்னா, நான் வந்து அப்படியே யூடியூப் தாட்டுக்கு ஆல்ரெடி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப யூடியூபுக்கு போறோம்னு தெரியாமயே நான் யாரு, நான் எங்க இருக்கேங்கிற லெவல்ல போய் யூடியூப்ல மணிக்கணக்குல உட்கார்ந்துட்டு இருப்போம். அது மைண்ட்லெஸ் வாண்டரிங். அந்த மைண்ட்லெஸ் வாண்டரிங் பண்ண பீப்புளால அந்த கிரைம் ப்ராப்ளத்தை சால்வே பண்ண முடியல. ஆனா இன்னொரு டீம் வந்து மைண்ட்ஃபுல் வாவரிங் வாண்டரிங். அவங்க மைண்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அவங்க மைண்டுக்கும் வேற தாட் வருது. ஆனா அவங்க மைண்ட் வாண்டர் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இவங்க வந்து பெட்டரா அந்த கிரைம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க அப்படின்றாரு. சோ வாண்டரிங் தப்பு கிடையாது. வாண்டரிங் கண்டிப்பா பிரெயினோட லிமிடேஷன். ஆனா அத நாம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம மைண்ட்ஃபுல்லா வாண்டர் பண்றோமா? இல்ல தேமேன்னு போயிடுறோமா? அப்படிங்கறதுதான் வந்து நாம முடிவெடுக்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம மைண்ட்ஃபுல்லா வாண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதாவது இப்போ இதுலதான் ஃபோக்கஸ் பண்றோம்னு வெளியில இருந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராம ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு மைண்ட்ஃபுல் வாண்டரிங்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி இல்லாம ஒரு இடத்துல ரொம்ப எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் நிறைய இருக்கு. இன்டர்னல் ஸ்டிமுலஸையும் நம்ம அலோவ் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்புறம் 3வது கிளாரிட்டி இல்ல. இததான் பண்ண போறோம். அடுத்த 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ ஹாஃப் டேலயோ என் ஃபோக்கஸ் இங்கதான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு சிங்கிள் கோலா வைக்காம பண்ணும்போது நம்ம வந்து நிறைய மைண்ட்லெஸ் வாண்டரிங்குள்ளதான் போவோம் அப்படின்றாரு. சோ இதோட நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் என்ன ஃபீல் பண்ணுது, எது பேர் ஆகுது, இதெல்லாம் அடுத்த இதுல பார்க்கலாம். சில டயக்ராம்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். சோ இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா படிக்கும் போதே கொஞ்சம் என்ன சொல்றது, திரும்ப திரும்ப ஃபேக்சுவலா தான் சொல்லிட்டு இருந்தாரு. திரும்ப திரும்ப நம்மளோட பிரெயினோட லிமிடேஷன்ஸ சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு இவ்வளவு பேஜஸ் கொடுக்குறாருன்னு நான் யோசிச்சேன். மேபி நம்மளோட லிமிடேஷன்ஸை நம்மளே புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் நினைச்சதுனாலயே என்னவோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. சோ இப்ப நம்மளோட கோர் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ் வந்து என்ன சொல்ல, இந்த 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 வண்டி 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம பிரெயினோட ஃபோக்கஸ் இவ்வளவுதான். நான் அட் டைம்ல 10 கேஜி தான் தூக்க முடியும்னு தெரிஞ்சுச்சுன்னா நாம இப்ப என்ன பண்ணணும், எந்த 10 கேஜி தூக்கணுங்கிறத நாள் பூரா டிசைட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லாம வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா
ஒரு இன்ஃபர்மேஷனுக்குள்ள டீப்பா போய் எந்த வேலையுமே நம்ம பண்ண மாட்டோம். ஒரு இன்ஃபர்மேஷனுக்குள்ள டீப்பா போய் பண்ணாதப்போ நம்ம ஒரு அக்கம்ப்ளிஷிங் ஃபீலிங்கே நமக்கு வராது. ஓகேங்களா? இப்ப 5 டாஸ்க் பண்ணணும்னா ஒன்னொன்னா அந்த 5 டாஸ்கையும் பண்ணணும். 5ம் அட் அ டைம்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 5ம் முடிக்காம போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிரெயினோட லிமிடேஷன் அப்படி அட் அ டைம்ல அவ்வளவுதான் ப்ராசஸ் பண்ண முடியும். சோ இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாள் பூரா ஒரு ஒரு லார்ஜ் இம்பாக்ட் டாஸ்க், ஹை ரிட்டர்ன் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணணும், நம்ம பிரெயின் லிமிடேஷன்ஸ் என்னது, ஏன் எல்லாருக்கும் வாண்டரிங் ஆகும், பட் இந்த வாண்டரிங்கை நாம எப்படி மேனிபுலேட் பண்ணலாம், அந்த பிரெயின் எப்படி நம்மள மேனிபுலேட் பண்ணுது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு முக்கியமான வேலையை பண்ணும்போது 10 போன் காலுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஆனா யூடியூப் பார்க்கும்போது பாருங்க எந்த வேலையுமே மைண்டுக்கு வர்றது இல்ல. அப்ப மைண்ட் ஒரு ஃபேசினேட்டிங் டாஸ்கா இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களை கொண்டு போய் மைண்ட்ல போட்டு ஒரு ஆக்டிவ் லேசினஸா மாத்துது. அண்ட் ஒரு ஒரு லார்ஜ் இம்பாக்ட் டாஸ்க் விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படி இல்லாத டாஸ்க்கை உங்களை பண்ண வச்சு உங்களை பிஸியா ஃபீல் பண்ண வச்சு ஈஸியான டாஸ்க்கை ஃபீல் பண்ண வச்சு இது வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு இது பண்ணி ஆகணும், இது நாளைக்கு டெட்லைன், இது பண்ணியே ஆகணும், பெஸ்டா பண்ணணும்னு போய் டேபிள்ல உட்காருவோம். உட்கார்ந்த வந்து அதெல்லாம் ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிரெயின் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணிடலாமே, இவருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு இது பண்ணிடலாமே, அந்த மெயில் அனுப்பிச்சது பண்ணிடலாமே, செக் பண்ணிட்டு அது பண்ணிடலாமே, இந்த மாதிரி பிரெயின் உங்களை ஏமாத்தும். இது வந்து ஃபார் எவர் உங்களை ஏமாத்திட்டே தான் இருக்கும். அந்த டாஸ்க் என்னைக்குமே உங்க பிரெயின் உங்களை பண்ண விடாது. ஏன்னா பிரெயினுக்கு அது ஃபேசினேட்டிங்கா இல்ல. பட் இந்த பேட்டர்ன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நமக்கு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்பட்டமா தெரியுது. ஒரு யூடியூப் வீடியோவையோ ஒரு ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதோ ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்க பண்ணும் போதோ ஏன் வந்து அது டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது, ஏன் யூடியூப் வீடியோ பாக்குறது வந்து நம்ம மைண்ட் வந்து அது பார்க்கும்போது ஐயோ பட்ஜெட் போடும் டிஸ்ட்ராக்ட் ஆகி இங்கேயே வரல, பட் பட்ஜெட் போடும்போது யூடியூபுக்கு போகுது இல்லையா. சோ இது எல்லாத்தையும் நம்ம பிரெயினோட லிமிடேஷன்ஸ் நம்ம டோட்டலா புரிஞ்சுக்கணும். மேபி அடுத்து அந்த இந்த அட்டென்ஷன் ஸ்பேஸையே தான் இன்னும் ஒரு 10 பேஜுக்கு சொல்றாரு வித் டயக்ராம்ஸ். அதை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். 6:24. நன்றி. போய் ஒரு காபி சாப்பிடுவாங்க. சாப்பிடலாம் சார். இவ்வளவு ஹைப்பர் ஃபோக்கஸா இருக்கக்கூடாது நீங்க. சாப்பிடலாம் சார், சாப்பிடலாம் சார். சுடாம பேசிட்டீங்க. பட் இன்னைக்கு நிறைய டேக்அவே உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. எனக்கே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து படிக்கும் போதுதான் டேக்அவே புரியும்னு தோணுது. சொல்லுங்க சார். கேட்கறதுலயே 2 நிமிஷம் கேட்கறேன், மைண்ட் வேற எங்கேயோ போகுது. ஐயோ இதைதானே சொல்றாங்கன்னு உள்ள வந்துட்டு இருக்கேன். கரெக்ட். அவர் தெளிவா சொல்றாரு. இந்த புக்